எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு போல் உரித் தால் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ தேவையான பொருள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 to 1.5 இன்ச் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க துருவி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ 1 எடுத்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரைஸ் ஃப்ளவர் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மாவு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம ஆயில் வச்சு இந்த மாதிரி வடை போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வடை போட்டு மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம வடை ரெடி ஆகிட்டு வருது. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இப்படி எடுத்துடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தூர்த்தாள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு மசாலா மாதிரி நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், பெப்பர் கொஞ்சம், துருக்கி வச்ச தேங்காய் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்ல எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் ஒரு 4 to 5 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாக வந்ததும் நம்ம கடுகு, கருவேப்பிலை, பருப்பு கொஞ்சம் போட்டு ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நல்ல தயிர் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் வச்சு